குட்டி கதை கூடம் கேளு, அன்பு செல்வம் இங்கு தேடு. சின்ன சின்ன கதைகள் சொல்லி பூக்கள் போல் மனம் மலரும். ஹை குழந்தைகளா, இன்றைக்கு நாம மாயவனத்தில் மஞ்சள் பாம்பு என்ற கதையை கேட்கப் போறோம். வாங்க கதைய கேட்கலாமா? ஒரு கிராமத்தின் வீட்டில் ஒரு தாத்தாவும் சிறுமியும் வாழ்ந்தனர். தாத்தா மிகவும் நோயாளி. அவருக்கு வனத்துக்குள் ஒரு அதிசய மலர் தேவை. மாயவனம் எளிதான இடமில்லை. மரங்கள் பேசும். காற்று வழியில் தங்கம் போல ஒளி வீசும் பூக்கள். ஆனால் அந்த வனத்துக்குள் யாரும் செல்வதில்லை. ஏனெனில் அந்த வனத்தை காக்கும் ஒரு மர்மமான பாம்பு இருக்கிறது. திடீரென்று மரத்தடியில் நுழைந்தபோது ஒரு ஒளிரும் மஞ்சள் பாம்பு அவளைச் சுற்றி கொண்டது. யாரும் இந்த இடத்தை கடக்க முடியாது. நீ யார்? அந்த மலரின் பொருள் உனக்குத் தெரியுமா? நான் அதைக் கொண்டு என் தாத்தாவை காப்பாற்ற வேண்டியதுதான். அதிசய மலர் எனக்குத் தேவை. அந்த மலர் சாதாரண பூ அல்ல. அதை கெட்ட மனம் கொண்டவர்கள் தீண்டினால் அவர்கள் புழுவாக மாறுவார்கள். என் மனம் தூயது. நான் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் எந்தத் தடையையும் தாண்டுவேன். நேர்மையும் தைரியமும் அந்த மந்திர பாம்பின் மனதை மாற்றின. அது விலகி பூவின் வழியைக் காட்டியது. பூவுக்கு நீயே தகுதியானவள் என்றது. அவள் தன் வீட்டிற்குத் திரும்பினாள். தாத்தா குணமாகிறார். மஞ்சள் பாம்பு ஆழமான காடு ஒன்றில் ஒளிரும் கொடிகளுக்கும் மங்கலான பனிக்காட்டிலும் மறைந்தபடியே காணப்படுகிறது. இதைப்போல நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். டாட்டா குழந்தைகளா, மீண்டும் அடுத்த குட்டி கதையில் சந்திப்போம்.